Hello everyone, average value operator for one dimensional box பற்றி லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இப்போ அது பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. கொஸ்டின் பாருங்கள். ஃபார் த பார்ட்டிக்கல் இன் ஒன் டைமென்ஷனல் பாக்ஸ் லிமிட் வந்து 0 to L, த வேல்யூ எக்ஸ் கியூப் இந்த மாதிரி செட் ப்ராக்கெட் போட்டு எக்ஸ் கியூப் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து ஆவரேஜ் வேல்யூ ஆப்ரேட்டர் பற்றி தான் பேசுகிறாங்க. எஸ்பெஷலி பொசிஷன் இந்த n to infinity லிமிட் would be அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இது வந்து பாக்ஸோட லென்த்து லிமிட் வந்து n to infinity நம்ம எவ்வளோ நாளும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வாங்க இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரியே தான் அங்கே எக்ஸ் இருந்துச்சு, இங்கே வந்து எக்ஸ் கியூப் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆவரேஜ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 0 to L psi star nx. இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ரேட்டாக எக்ஸ் கியூப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் கியூபு சை என்எக்ஸ் டிஎக்ஸ் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் டைமென்ஷனல் பாக்ஸ்க்கான நார்மலைஸ்டு வேவ் ஃபங்க்ஷனோட ஃபார்முலா வந்து சை ஈக்குவல் டு √2 L சைன் n/x/L அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருப்போம் இல்லைங்களா? இப்போது இதை வந்து இந்த வேல்யூவில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ஃபார்முலாவில் 0 to L ஸோ √2 L சைன் n/x/L எக்ஸ் கியூபு √2 L சைன் n/x/L. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா √2 L இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2/L கிடைக்கும். அந்த 2/L வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இன்டெக்ரேஷனுக்கு வெளியில் எழுதிக்கிறேன். ஸோ 0 to L. இப்போ வந்து என்ன இருக்குது, மீதி ரிமைனிங் எக்ஸ் கியூபு, அதை எக்ஸ் கியூப் எழுதிக்கிறேன். இப்போ வந்து இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா சைன் டீட்டா ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் டீட்டா. ஸோ சைன் ஸ்கொயர்டு டீட்டா, இது டீட்டா தான். ஓகே, சைன் டீட்டா இன்ட்டு சைன் டீட்டா சைன் ஸ்கொயர் டீட்டா. ஸோ ஒரு டைம் நம்ம டீட்டாவை எழுதுனா போதும். இங்கே டிஎக்ஸ் வரும், ஃபார்முலாவில் இங்கே டிஎக்ஸ் இருக்குல்ல, ஸோ இங்கே டிஎக்ஸ் வரும் n/x/L. ஓகேங்களா? டிஎக்ஸ் நம்ம சைன் ஸ்கொயர் டீட்டாக்கான ஃபார்முலா லாஸ்ட் வீடியோவிலே பார்த்தோம். சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 - cos 2θ / 2. ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்களேன், இந்த சைன் ஸ்கொயர் டீட்டாக்கு பதிலாக நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிக்கலாம். 2/L 0 to L எக்ஸ் கியூபு சைன் ஸ்கொயர் டீட்டாக்கு பதிலாக என்ன எழுதலாம், 1 - cos 2θக்கு பதிலாக இதுதான் இங்கே டீட்டா. ஸோ அந்த வேல்யூ n/x/L / 2 dx. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல 2 இருக்குது பார்த்திங்களா, இந்த 2 வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். 2/L × 1/2 0 to L எக்ஸ் கியூப் இருக்கா. ஸோ ரிமைனிங் டேர்ம் அப்படியே தான் இருக்கும். 1 - cos 2 n/x/L dx. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு என்ன இருக்கும், 1/L. ஓகேங்களா? 1/L 0 to L எக்ஸ் கியூபு 1 - cos 2 n/x/L dx. ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸ் கியூப் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து உள்ளே போய் நம்ம மல்டிப்ளை பண்ணணுங்க. ஓகேங்களா? இதையும் மல்டிப்ளை பண்ணணும், இந்த டேர்ம் இது கூடயே மல்டிப்ளை பண்ணணும், இது கூடயே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1/L 0 to L எக்ஸு கியூபு டிஎக்ஸு மைனஸ் எக்ஸு கியூபு காஸ் 2 n/x/L டிஎக்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த ஃபார்மேட்டுக்கு ஆல்ரெடி நம்ம போன இந்த ஆவரேஜ் வேல்யூ ஆப்ரேட்டர் பற்றின வீடியோ லாஸ்ட்டில் போட்டிருப்பேன், அதுலேயே அந்த ஃபார்முலாவும் கொடுத்துருப்பேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ் டிஎக்ஸ்க்கு வந்து ஃபார்முலா இருக்குது இல்லைங்களா? என்ன அப்படின்னா
எக்ஸு n + 1 டிவைடட் பை n + 1. ஓகேங்களா? இப்போ நமக்கு எக்ஸ் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸு க்யூப் கொடுத்துருக்காங்க, எக்ஸு க்யூப்பு டிஎக்ஸு. ஸோ 0 to L லிமிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே என்ன வேல்யூ வரும், எக்ஸு பவரில் என்ன இருக்குது 3, 3 தான் என்னோட வேல்யூ. ஸோ 3 + 1 டிவைடட் பை 3 + 1. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ் பவர் 4ன்னு வரும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லிமிட்டை உள்ளே வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 0 to L. ஸோ எல்ங்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை எல்லை வந்து ஃபஸ்ட்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 0 வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா L பவர் 4 டிவைடட் பை 4ன்னு வந்துடுமா. இந்த டேர்ம் உள்ளே இது பண்ணால் 0. ஸோ நமக்கு இந்த டேர்முக்கு வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா L பவர் 4/4 அப்படின்னு வந்து கிடச்சிருக்கு. 1/L இந்த டேர்முக்கு வந்து இன்ட்டு போட்டுக்கலாம், மல்டிப்ளை L பவர் 4 டிவைடட் பை 4. ஓகேங்களா? இப்போ இந்த டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கொசைன் ஃபங்க்ஷனை என்ன சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, கொசைன் ஃபங்க்ஷனை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணும் பொழுது ப்ளஸ்ஸு மைனஸ் இந்த ஹோல் டேர்மும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 360 டிகிரி அது வந்து கேன்சல் ஆகி நமக்கு 0 அப்படிங்கிற வேல்யூ வந்து கிடைக்கும். ஸோ இந்த டோட்டல் டேர்மும் நம்ம இன்டகிரேட் பண்ணும்பொழுது 0 அப்படிங்கிறது ஆகிடும். ஸோ இந்த இந்த ஃபுல்லாமே 0 ஆகிடும். இப்போ ரிமைனிங் நமக்கு இந்த டேர்ம் மட்டும் தான் கிடைக்கும். இப்போ வந்து L பவர் 4 இதை அடித்தோம் அப்படின்னா L கியூப் வரும். ஸோ L கியூப் பை 4 அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா L கியூப் பை 4 ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ சி தான் இதுக்கான சரியான ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.